அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மர் வந்தாச்சு. சூப்பராக எல்லாருமே வந்து வடுமாங்காய் ரெசிபி மேக் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் மாங்காய் செடி இருக்கிறதுனால வந்து நிறையா மாங்காய் கீழே விழ ஆரம்பிச்சிடுச்சு. சரி, ஓகே, அதை வச்சு மேக் பண்ணுவோன்னு ஒரு 30 மாங்காய் வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி டபுள் சைடும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். மாங்காய் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு வந்து உப்பை வந்து அதில் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து குலுக்கி விட்டுட்டேன். உப்பு எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஊறுகாயில் போடுறோமோ அந்தளவுக்கு வந்து ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறம் வந்து விளக்கெண்ணெய் வந்து நான் 100 கிராம் அளவுக்கு வந்து ஒரு பேக்கெட்டை ஃபுல்லாக ஊற்றிட்டு அதையும் வந்து நான் நல்லா குலுக்கி வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி ஒரு 3 டேஸ் வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் குலுக்கி வச்சுருங்க. உப்பும் அந்த எண்ணெயும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். வச்சு மூடி வச்சுருங்க. 3 டேஸ்க்கு அப்புறமா வந்து அதில் தண்ணி விட்டுருக்கோம். அந்த தண்ணியை வந்து நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வரும். அதை நான் சுண்ட காய்ச்சி அடுப்பில் வச்சு 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் வெந்தயம், கடுகு, மிளகாயை வந்து வறுத்து அரைச்சி வச்சுக்கிறேன். மிளகாய் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் சுண்டை காய்ச்சதுக்கு அப்புறமா எனக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு வந்துச்சு. திரும்பவும் நான் அந்த மாங்காய் மிக்ஸ் கூட இதையும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரையும் நான் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 to 2 இயர்ஸ் வரைக்கும் சூப்பராக இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.